துபாயில் தீபாவளி அட்மாஸ்ஃபியர் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே எங்கே பார்த்தாலும் லைட்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. என் குழந்தைங்க எங்கள் வீட்லேயும் லைட்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்லேயும் நாங்கள் லைட்ஸ் போட்டோங்க தீபாவளிக்கு. இந்தியாவில் போடவே மாட்டோம். எங்கள் ஷாப்ஸ் சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு போனாலுமே ஃபுல்லாக கலர்ஃபுல் தியாஸ், ரங்கோலி, தோரணம் இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. எல்லா மால் ஷாப்ஸ் எங்கே போனாலும் அந்த தீபாவளி மூட் அப்படி தான் இருந்துட்டு இருந்துச்சு எங்களுக்கு அந்த 2 வீக்ஸுமே. தீபாவளிக்கு ஃபஸ்ட் டே நைட்லேருந்து இங்கே பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சு நாங்கள் அதுக்கப்புறம் பூஜை பண்ணிவிட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்தோம். கோயிலில் அன்றைக்கி ரொம்ப நல்ல க்ரௌடு. ஆனால் சாமி பார்த்துட்டு நாங்களும் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து நாங்களும் பட்டாசு வெடித்தோம். கொஞ்சமாக பட்டாசு வெடித்தோம், நிறைய வேடிக்கை பார்த்தோம். ஃபுல் அண்ட் ஃபுல் அவ்வளோ கேதரிங் இங்கே. எல்லாருமே ஒரே இடத்துல இருந்து பட்டாசு வெடித்தாங்க. பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய சொல்கிற மாதிரி நிறைய வேடிக்கை பார்த்தேன். என் பையன் போன வருஷம் கம்பி மத்தாப்பையே கையில் பிடிக்க மாட்டான். இந்த வருஷம் பட்டாசு அவன் தனியாக வெடிக்கிறத பார்த்தே அவன்கிட்ட நான் ரொம்ப பண்ணிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப அதெல்லாம் சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் போட்டு தாக்குன்ற மாதிரி தான் நைட்டு ஃபுல்லாக ஒரு 12:30 1 வரைக்கும் வெடிச்சிக்கிட்டே தான் இருந்தாங்க. நான்ஸ்டாப்பாக வெடிச்சிக்கிட்டு தான் இருந்துச்சு. லைட்ஸ் சவுண்ட் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. பார்த்துக்கிட்டே இருந்தோம். தீபாவளி அன்றைக்கி நைட்லாம் நம்ம துபாயில் தான் இருக்கோம். என்னடா இப்படி வெடிச்சிக்கிட்டே இருக்காங்க, நான்ஸ்டாப்பாக வெடிச்சிக்கிட்டு தாங்க இருந்தாங்க. அதை பார்க்கும்போது நம்ம துபாயில் தான் இருக்கோமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க வெடிச்சிக்கிட்டு இருந்தது. ஆனால் இன்னொன்று சொல்லியே ஆகணுங்க, நைட்டு அவ்வளோ பட்டாசு வெடித்தாலும் காலையில் ஏர்லி மார்னிங்கே வந்தாங்க. இருந்தது எல்லாமே சூப்பராக க்ளீன் பண்ணிட்டு போயிட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் தீபாவளி முடிஞ்சு நெக்ஸ்ட் டேவும் அவங்க பட்டாசு வெடிச்சது தாங்க எங்கள் ஹைலைட்டே. அப்படி தான் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக எங்களுக்கு இந்த தீபாவளி